அண்மை செய்தி. சிதம்பரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் பாரி மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மனைவியின் சொத்து விவரம் உள்ளிட்டவற்றை முறையாக குறிப்பிடாததால் தவிக வேட்பாளர் பாரி மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிதம்பரம் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் டாக்டர் பாரியின் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருந்த டாக்டர் பாரியின் தந்தை நெடுஞ்செழியனின் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதிக்கான வேட்பாளரான மருத்துவர் பாரியினுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய வேட்பு மனுவிலே மனைவியினுடைய சொத்து விவரத்தை முறையாக குறிப்பிடவில்லை என்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில்தான் சிதம்பரம் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவிலே முறையான விவரங்களை கூறவில்லை என்ற அடிப்படையில் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வேட்பு மனுவின் பொழுது ஒரு மனு நிராகரிக்கப்பட்டால் மாற்று வேட்பாளர்களாக யார் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார்களோ அவர்களுடைய மனுவை பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் சிதம்பரம் தொகுதிக்கு விஜயால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த மருத்துவர் பாரி தன்னுடைய தந்தையை மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்திருந்தார். அந்த அடிப்படையிலே மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருந்த மருத்துவர் பாரியினுடைய தந்தை நெடுஞ்செழியன் என்பவருடைய மனு ஏற்கப்பட்டிருக்கின்றது. எனவே சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றிக் கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்த வேட்பாளருக்கு மாற்றாக மாற்று வேட்பாளர் மூலமாகவே தேர்தல் களத்தை எதிர்கொள்ளுகின்றது என்பது தற்பொழுது இந்த வேட்புமனு பரிசீலனையின் மூலமாக உறுதியாகி இருக்கின்றது. சிதம்பரம் வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருடைய தந்தை மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு ஏற்கப்பட்டுள்ளது.